ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துருச்சுங்க மாசான ஒரு கேஸ்னா இதுதான் கேஸுன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னென்னா விஜய் பார்வதியோட கேஸ் வரப்போகுது. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஆதரவாக ரொம்ப துடிப்பாக வந்துட்டு நம்ம விக்ரம் களமிறங்க போகிறார். ஸோ அவர் வந்து சொல்லிட்டார், இன்னும் லவ் கான்டென்ட் வச்சு தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு சொல்கிறான். ஏன் நீ வேறு எதுவுமே பண்ணலையா? உனக்காக பேசுறதுக்கு நான் துடிச்சிட்டு இருக்கேன். ஏன் விஜய் நான் அவனெல்லாம் தும்சம் பண்ணுறேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதுக்கப்புறம் கேஸ் பற்றின டீட்டெயில்ஸாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட போய் அதை போய் சொன்னாங்க. எஃப்ஜே உடனே முடக்கிறாராம். இருக்குலே மட்டமான ஒரு, அதாவது மூலன்னு ஒன்று இருக்கானு தெரியல. அதில் வந்து மென்ஷன் பண்ணதே வந்து அமித் கூட, அதாவது கல்யாணமான அமித்தை என்னையும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்துகிறான்ற மாதிரி போட்டிருக்காங்க. இவர் வந்துட்டு அமித்தை கூப்பிட்றாரு. அவர் அதுக்கு மேலே மண்டை ஏதாவது யோசிக்கிறாங்களான்னு தெரியல. வாங்க நான் உங்களுக்காக வாதாடுறேன்றார். அவர் தான் மெயினாகவே அங்கே சொல்லியிருக்கு. அவரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் பேசிட்டு நான் வாதாடுன்னு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு, என்னப்பா எஃப்ஜே வக்கீல் தேர்ந்தெடுத்தேன் சார். சரி வக்கீல், அதுங்களும் விஜய் பார்வதி பார்த்துட்டாங்க. இன்னும் விட்னஸாக இருக்கவங்க வந்திருக்காங்க. எல்லாருமே ஷாக்காக இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, யாருப்பா அது வக்கீல் அப்படிங்கும்போது அமித் பார்கவ் அப்படின்னோடனே, அமித் பார்கவா? கேஸ் லெட்டர் படிச்சிங்களா? படித்தேன் சார். அதில் என்ன போட்டிருக்கு? விட்னஸில் அமித் பார்கவ் நேம் இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அவரை வக்கீலாவோ ஜட்ஜாவோ போட முடியாதுன்ட்டாங்க. ஸோ அம்மா அசிங்கம் தேவையான்னு கேட்குறேன் நான். அதாவது திங்க் பண்ணுறாரு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்பயுமே யோசிக்கிறது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறது தப்பு கிடையாது, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் யோசிக்கிறது தான் தப்பு. இங்கே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் நம்ம விஜய் பார்வதி போட்டு கிழிச்சாங்க அமித் பார்கவை. என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ? விக்ரமும் டென்ஷன் ஆகிட்டார். என்னையும் கொச்சப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேயே போய் நான் கேஸ் போடுறேன், அவனுக்கு நீ ஆஜராகிற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கலாய்ச்சி விட்டாங்க. ஸோ சரியான ஒரு கேஸு, செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்களாக வந்துட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. ஸோ விஜய் பார்வதிக்கு வந்துட்டு லாயராக வந்துட்டு நம்ம விக்ரமும், ஜட்ஜாக வந்துட்டு திவ்யாவும் வராங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சபரியும், அதுக்கப்புறம் லாயராக வந்துட்டு அரோரா வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குமாஸ்தாவா அரோரா வந்து ஜட்ஜாக வராங்க, லாயராக வந்து சபரி வராங்க. குமாஸ்தாவுக்கு வந்துட்டு நம்ம சுபிக்ஷாவும், ஜவாலியா அந்த ஒரு நேம் வரும்ல, அதுக்கு வந்து நம்ம கமருதினம் வந்துட்டு இதில் ஆஜராக போகிறாங்க. செம்ம ஃபன்னாக செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பிரித்து மேய போகிறாங்க எஃப்ஜேவை. ஏன்னா நம்மளே ஆல்ரெடி பார்த்துருப்போம் எஃப்ஜே தோத்துட்டாருன்ற விஷயங்கள். இப்போ தான் லைவில் ஆரம்பிக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் அப்படியே அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறார் பாருங்களா, அப்பயே நம்மளுக்கு காண்டாவது. யாரெல்லாம் பார்த்து இந்த எஃப்ஜே பண்ண ஆட்டிடியூட் பார்த்து காண்டா வரீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.